அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலய எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கையில் வரும். இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சின்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டு, நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். நேற்று நம்ம பகுதியில் டெல்டா பகுதியில் நல்ல மழை. கடலூர் மாவட்டத்தை தொடங்கி இப்போ சென்னை இல்லாமல் பாக்கி மத்திய தமிழகம்னு சொல்லலாம். மத்திய தமிழகத்திலேயே கிழக்கு மத்திய தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். வச்சு நல்ல மழை. ரைட்டு, இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல போகிறது என்னென்னா கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது எல்லாமே அதாவது லானினா நெகட்டிவ் ஐஓடி இப்போ இருக்கிறது. இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று இப்போ ஆந்திரா கிட்டே இருக்குது. ஒரு நிகழ்வு கரை கடந்து போய்கிட்டுருக்கு. அது குஜராத் போக போகுது. இன்னொரு நிகழ்வு உடனே சங்கிலி தொடர் போல் இன்னொரு நிகழ்வு வரப்போகுது. அதுவும் ஒடிசா வழியாக போகுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 நிகழ்வு இருக்குது. இந்த எல்லா நிகழ்வுகளுமே எதுவுமே வங்கக்கடலில் உருவானது இல்லை. எல்லாமே தென்சீன கடலில் உருவானது தான். அங்கேருந்து கலைஞ்சி போய் திரும்பி இங்கே ரீமெர்ஜ் ஆகி திரும்பி போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம இன்றைக்கி 26, 27 நாளைக்கு மழை இருக்கலாம். இருக்கலாம் தான். 28ஆம் தேதியிலேருந்து மழை இல்லை. ஏட குறுக்க எங்கேயாவது மழை இருக்கும். ரைட்டுங்களா? 28, 29, 30, 1, 2 ஒரு 5 நாள் மழை இருக்காதுங்க. இப்போ நேற்றையே நான் சொன்ன மாதிரி விட்டாங்க. எல்லாமே பாய்நாத்து எல்லாமே தண்ணிக்குள்ளே கிடக்கு. வாய்க்கால் தண்ணி நான் சொன்ன மாதிரி மேலே திறந்து விட்டான். மேலே வடி வைக்கிறவன் கீழே வர்றப்போ தண்ணி வடிகிறதுக்கு வழி இல்லை. ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது. ரைட்டுங்களா? எல்லா குளங்குட்டம் எல்லாம் ஃபுல். இந்த நிலமையில் வடகிழக்கு பருவமழை ரொம்ப கடுமையாக பெய்ய இருக்குது. இதை பாருங்கள், நான் இந்த இது தென்சீன கடலில் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த நிகழ்வு இப்போ அடுத்தது இப்போ ரகசா போய் தடவிட்டு போச்சா, அடுத்து ஒரு 125 கிலோமீட்டர் வேகத்தில் புகோலின்னு சொல்லிட்டு இன்னொரு புயல் ஒன்று வரப்போகுது. அதனுடைய எச்சமும் வங்கக்கடலுக்கு தான் வரப்போகுது. அதுதான் 3ஆம் தேதி நமக்கு ஒரு புயலோ ஒரு மண்டலமாகவோ அது கரை கடக்க போகுது. எல்லாமே தென்சீன கடலில் தான் இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒன்று கூட அரபிக்கடலில் உருவாகலை. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நிகழ்வு இப்போ கரையேறி போயிட்டுருக்குல்ல, அந்த நிகழ்வு 2ஆம் தேதி இப்போ பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்கிறப்ப இன்னும் அரபிக்கடலில் போய் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு முதல்ல இந்த வருஷத்தில் ஒரு நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஓமன் போகுது. அப்படின்னா அரபிக்கடலில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து தான் ஆகணும். அதனால் வடகிழக்கு பருவமழை இந்த வாட்டி மிக கடுமையாக இருக்கும். இப்போ 28ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணும், நல்லா வெயில் அடிக்கும். வெயிலும் கடுமையாக இருக்கும் 2ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா நிகழ்வு ஜாடா வடக்க இருக்க போது. அதனால் இங்கே ஈரக்காற்று இருக்குது, கீழே நிகழ்வு இல்லை. ஆனால் 3ஆம் தேதி ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகிடும். அதாவது சின்ன மெலிந்த சுழற்சி மன்னார் வளைகுடா குமரி கடல்கிட்ட உருவாக போகுது. இதனால் என்ன பண்ணும், பழையபடி மழை டெய்லி 2 நைட்டே வந்துடும். 3, 4, 5, 6, 7, 8, 9 மழை பெஞ்சிட்ருக்கும். 10ஆம் தேதி தென்மேற்கு பருவ காற்று கலைந்து வடகிழக்கு பருவ காற்றாக மாற ஆரம்பிக்கும். அதுலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணும், தீபாவளிக்கெல்லாம் மழை இல்லைன்னு சொன்னோம்ல, இல்லை மழை இருக்குது. மழைனா லேசான மிதமான மழையாக இருக்கும். ஒரு வாரம் தான் கேப் இருக்கும். ஐப்பசி மாதத்தில் 1 வாரம் விட்டு 1 வாரம் கேப்பு. இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திருப்பி கார்த்திகை மாதம் ஃபுல்லாக 30 நாள் மழை. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது இன்வெஸ்ட் 99B. இப்போ இதுதான் கரையை கடந்து போயிட்டுருக்கு. இது ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, இது எல்லாமே தென்சீன கடல்லேருந்து வந்தது. தென்சீன கடல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, தென்சீன கடலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷலாக 7 என்னமோ 8 இருக்குது. அது எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. எப்போ மாத கணக்கில் ஆகும் அதெல்லாம் வர்றதுக்கு. ஆனால்
அந்த கார்த்திகை மாதம் 2 புயலுங்கிறது கன்ஃபார்ம். அதுவும் டெல்டா வந்து அதிகமான காற்று பாதிப்பு இருக்கோ இல்லையோ வெள்ள பாதிப்பு இருக்கும். இன்வெஸ்ட் 99B 35 கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ இருக்குது. அது கரை கடந்து போகுது. அது தாழ்வு மண்டலமாக புயலெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது வேணாலும் வானிலைங்கிறது மாறலாம். ரைட்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த 99B இப்போ போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். இது வந்து இந்த ரகசா புயல். அதாவது 1012 இது தெரியும் உங்களுக்கு ஐசோபார். அது எப்போ வந்து இந்த ஸ்பீடு ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரகசா வந்து அதை பார்த்துக்கிட்டே வாங்கலேன். பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 265 வந்து எப்போ ஐசோபார் வந்து ஹெச்பியை வந்து 913 912 வரைக்கும் வந்திருக்குங்க. 1018 அப்போன்னா எவ்வளோ பெரிய புயல் அது வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கு. சரி, இதோடு இல்லை, பின்னாடியே தொடர்ந்து பூவாலின்னு ஒன்றும் வந்துக்கிட்டு இருக்கு. இதை எதுக்காக நான் காட்டுறேன்னா, இங்கே வங்கக்கடலுக்கு வர்ற எல்லா நிகழ்வுகளுமே தென்சீன கடல்லேருந்து வந்த நிகழ்வுகள் தான். ஏன்னா தென்சீன கடல் அப்படி கொதிச்சு போய் கிடக்கு. SST சர்ஃபேஸ் டெம்பரேச்சருங்கிற இது SST கொதிச்சு போய் கிடக்கு. அதாவது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை. அதனால் அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து ஐசோபார் அழுத்தம் வந்து ரொம்ப குறைஞ்சதுனால 912 வந்ததுனால இப்போ வரப்போகிறது இந்த பூவாலின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய இதுதான் சார்ட்டு தான் இது. அது வந்து லாவோஸ் வியட்நாம் வழியாக திருப்பி வங்கக்கடலுக்கு தான், மியான்மர் வங்கக்கடலுக்கு வந்து சேர்ந்துடும். இது வந்து அந்த 3ஆம் தேதிக்கு மேலே வர்ற நிகழ்வு இதுதான். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் முதல்லே வந்து இதில் நம்ம சொல்லுவோம்ல, அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த சுழற்சி உருவானதுன்னு, அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே தென்சீன கடல்லேருந்து வர்ற எச்சங்கள் தான் நமக்கு வங்கக்கடலில் வந்து திருப்பி ரீமெர்ஜி ஆகுது. அது வந்து இது வரைக்கும் அரபிக்கடலை தாண்டி போகலை. இந்த வாட்டி ஓமனுக்கு போகுது அரபிக்கடலில். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போயே இந்த பாடுபட்டிங்கன்னா விவசாயிகள் என்னையும் சேர்த்து தான் இதில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப 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 சிரமங்க. இது வரைக்கும் விர விட்டவங்க ரைட்டு போட்டோம். இனிமேல் நான் கெடுத்ததாக இருக்கும் விர விடணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக செய்யுங்க. நல்ல மேடுங்க. எனக்கு ரோட்லேயே தண்ணி போனால் என் வயலில் ஒன்றும் பாதிக்காதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடைக்கும். வடிகால்லாம் சூப்பருங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்றுக்கு அந்தாண்ட இருக்குது பாருங்கள், முட்டத்துக்கு அந்தாண்ட நம்ம விவசாய அமைச்சர் ஊர் இருக்க, அதுக்கு அந்தாண்ட அதெல்லாம் க்ளீன். அவங்கெல்லாம் வந்து எந்த புயல் மழைக்கெல்லாம் பயப்படவே வேணாம். 4 நாள் தண்ணி கிடந்தாலும் 5ஆம் நாள் வடிஞ்சிடும். ஆனால் பாக்கி ஆற்றுக்கு இந்தாண்ட பாக்கி எதுவுமே சரி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கிற இடமும் இருக்கலாம் எனக்கு தெரியாமல். அவங்கெல்லாம் நடவு செய்யுங்க பயப்படாமல். பாக்கி பேர்லாம் பயந்து தான் ஆகணும். அதாவது மதில் மேல் புனை தான், சீட்டாட்டம் தான். கடைச்சி போட்டுட்டிங்கன்னா கைக்கு வந்தாதான், வராட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மனநிலைக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து மழை கடுமையான மழையில் மாட்டுச்சுன்னா வடிகால் இல்லாத பங்குலாம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னடா இது ஆரம்பிக்கிற மாதிரி அவசரமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. உங்கள் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன். என்ன கூட சொன்னாங்க, ஏங்க பரவாயில்லைங்க, ஏக்கருக்கு 2500 ரூபா 10,000 ரூபா தானாங்க, 4 ஏக்கர் நட்டு வைங்களேன், வந்தால் வராட்டி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 10,000 ரூபான்னு கீழே கிடக்கு. அதனால் தை மாதத்துக்கு மேலே விர விட்டுக்கலாங்க அப்படிங்கிற நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். எல்லோரும் அந்த மனநிலைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லலை. ரைட்டா? இது வந்து மழை பெய்ய போகுது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தென்சீன கடல்லேருந்து செயின் லிங்க் மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் வந்துட்டுருக்கு. ரொம்ப வருத்தமாக தான் சொல்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.